ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை சிவனாண்டியோட ஆட்கள் தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியும் சாமுண்டீஸ்வரியை காணும். உடனே ராஜராஜன் நம்ம ரேவதி கிட்ட உன் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பாருமா அப்படின்னதும் ரேவதி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் காமிக்கிறாங்க. ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் மட்டும் புருஷன் புள்ளக்குட்டின்னு சந்தோஷமாக வாழுவா சித்தப்பா. இனி இவ வாழவே கூடாது, இங்கேயே இப்போவே இவ கதையை நாம் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி நான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் சரியான ஆள் நம்ம கார்த்திக் தான், அவர்கிட்டே விஷயத்த சொல்லலாம் அப்படின்னுட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது ரேவதி ஃபோன் பண்ணுறா அப்படின்னுட்டு, சொல்லுங்க ரேவதி அப்படின்னதும், இங்கே பாருங்க சார், எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு முதல் மரியாதை கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அம்மாவை காணோம். அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஃபோன் வேற பண்ணி பார்த்தோம், ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது. நீங்கள் தான் எப்படியாச்சும் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ராஜராஜன் என்னம்மா ரேவதி உன் அம்மா ஃபோன் எடுக்கலா அப்படின்னதும், இல்லைப்பா நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அம்மா ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை, கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தால் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னதும், என்னம்மா ரேவதி எப்படிம்மா இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு மயில் கேட்குறாங்க. அப்பா நான் யாருக்குமே தெரியாமல் விஷயத்த கார்த்திக் சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்பா, கண்டிப்பாக அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னதும் ராஜராஜனும் மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை நான் யோசிச்சதை என் பொண்ணு செயல்படுத்திட்டா அப்படின்னதும், ஆமாம் மாமா, இனி நாம் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, கார்த்தியும் ரேவதியும் தானாகவே சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மயிலும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே கொல்லிக்கட்டையெல்லாம் வச்சு அந்த இடத்துலையே கொளுத்தலான்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம சிவனாண்டி. அங்கே பார்த்தோன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வந்துடுறாங்க. உடனே சிவனாண்டி அவங்களோட அடி ஆட்கள் எல்லாரையுமே அடினா அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க. ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எத்தனை வாட்டி தான் நீயும் உன் சித்தப்பனும் என் கையால் அடி வாங்குவீங்க? என்ன என் அத்தை வீட்டை விட்டு துரத்துனா இந்த சாமுண்டீஸ்வரியை நாம் ஏதாவது பண்ணிடலாம், இந்த கார்த்தி வரமாட்டேன்னு நினைச்சிங்களா? இங்கே பாருங்க, என் அத்தைக்கு சரி, என் அத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, ஒரு துரும்பு பட்டா கூட இந்த கார்த்திக் நிற்பான். இங்கே பாரு, திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, அது பண்ணாத இது பண்ணாதன்னு. இன்னொரு வாட்டி மறுபடியும் இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதே நிலைமை தான் உனக்கு வரும், பார்த்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி அடிச்சுட்டு உடனே சாமுண்டீஸ்வரிக்கு மேலே இருக்கிற கொல்லிக்கட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து சாமுண்டீஸ்வரி முகத்தில் தெளிச்சு விடுறாங்க. காட்டி பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி கண் முழிச்சிடுறாங்க. அத்தை நீங்கள் ஓகேவா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா, நான் இங்கே எப்படிரா வந்தேன்? ஓஹோ, எனக்கு முதல் மரியாதை கிடைக்கிற விஷயம் தெரிஞ்சு நீ என்ன கடத்திட்டு இப்போ காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறல்ல அப்படின்னதும், அத்தை தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, இங்கே உங்களை கடத்திட்டு வந்ததே அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். இங்கே பாருங்க, நான் வரலன்னா இந்நேரம் உங்கள் கதை முடிச்சிருக்கும் அப்படின்னதும், ஆஹா நீ காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டில் உன்னை தங்க வைப்பணும்னு என் பொண்ணு கூட சேர்த்து வைப்பணும்னு நினச்சிடாத அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை அசிங்கப்படுத்திடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா உடனே நம்ம கார்த்திக் சரிட்ட அங்கே உங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துறதுக்காக ஊர் மக்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு என்னமோ இதுக்கு உனக்கும் சம்மதம் இருக்கிற மாதிரி தோணுது, எப்படியோ என்னை காப்பாற்றிட்டல அதுக்கு நன்றி அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஊர்க்காரங்களா, என்னம்மா இது டைம் வர போயிட்டுருக்கு, அம்மாவை இன்னும் காணும், ஒருவேளை அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னதோ, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கும் போதே சரியா சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. உடனே எல்லா பொண்ணுங்களும் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போனீங்க, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்புறமா சொல்கிறேன்,
முதல்ல சடங்கு முடியட்டும் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதையெல்லாம் செலுத்தி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே ராஜராஜ எல்லாரும் வந்து என்ன ஆச்சு சாமுண்டீஸ்வரி, நாங்கள் எத்தனை வாட்டி ஃபோன் எல்லாம் பண்ணோம், எங்கம்மா நீ போன அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி நான் கோவில் பிரகாரத்தை பார்க்கலான்னு போனேங்க, அப்படின்னு பார்த்து யாரோ தெரியல பின்னுக்கு கச்சி வச்சு என்னை மயக்கமடைய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே எனக்கு தெரியாது. கண் விழிச்சு பார்த்தா அந்த கார்த்திக் தான் நின்றா அப்படின்னது ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா கார்த்திக் தான் உங்களை காப்பாற்றினாரா அப்படின்னதும் இங்கே பாரு ரேவதி, அவன் மேலே முதல்ல நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கிறத நிறுத்து. இங்கே பாரு, எப்படியோ நம்ம குடும்பத்தில் ஒன்று சேரணுங்கிறதுக்காக அவன் தான் எனக்கு ஆள் வச்சு கடத்தி காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் சரியான கில்லாடி, உனக்கு அவனை பற்றி தெரியாது அப்படின்னு போதும். ஆமாம் ஆண்டி, நீ ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு போதும். ஐயே பார்த்தீங்களா மாமா, இப்போ கூட நம்ம சகலையை பற்றி அதை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மயில் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ கார்த்திக் நாம சொன்ன மாதிரி காப்பாற்றிட்டாரு அப்படின்னு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி போகிறத மறைஞ்சு நின்று கார்த்திக் பார்த்துட்டு இருக்காங்க. நேராக நம்ம சூரியகலா வீட்டுக்கு வந்ததும் அத்தை இங்கே பாருங்கத்த, அவ சரியான கில்லாடி அத்தை, அவ என்ன செஞ்சாலும் நீங்க மயங்கிடாதீங்க. எப்படியாச்சும் ரேவதி மனசுலையும் உங்க வீட்லையும் இடம் பிடிக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படின்னது இங்க பாருக்கலாம். நீ சொல்லித்தான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி அவன் இந்த வீட்டில இடம் பிடிக்க முடியாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் போட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொன்னேங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக உடனே எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே நீங்கள் கிரேட்டா. ஆனால் அம்மா தான் அவங்க கோபத்துக்காக உங்களை பகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு போதும். பரவாயில்லைங்க இருக்கட்டும், அவங்களும் எனக்கு அத்தை தானே அப்படின்னு போதும். ஓஹோ அப்படியா, சரி நான் எதுக்கு உங்களை சார் என்ன கூப்பிடணும், நீங்கள் ஏன் அத்தை பையன் தானே அப்படின்னு உடனே ரேவதி உரிமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது உங்களோட விருப்பம். இங்கே பாருங்கள், நான் உங்களை பார்த்ததே இல்லை, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆமாம் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு போதும். உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல ரேவதி தலையில் அடிப்பட்டதை யோசிச்சு பார்த்துட்டு மீட் பண்ணலாங்க. ஏற்கனவே உங்கள் அம்மா கோபத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மீட் பண்ண போய் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு, நாம் ஆறுதலாக பார்க்கலாம் அப்படின்னு போதும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஃபோனில் பேசுகிற வரைக்குமே பெரிய விஷயந்தான் அப்படின்னுட்டு உடனே ரேவதி கார்த்தியை பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை மீட் பண்ணுறதுக்காக சூரியகலா வராங்க. ஸோ சூரியகலாவை பார்த்த கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுறது, ஏன்னா அவங்க உயிரோட இல்லைன்னுங்கிற மாதிரி தான் நம்ம கார்த்திக் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் பார்த்ததும் ஏய் நீ உயிரோட தான் இருக்கியா, என்னடா இவ இல்லாமல் போயிடுவா, நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு பார்த்துட்டியா, அது எப்படிரா எங்கே போனாலும் நீ ஏன் வர, உன்னை எப்படிரா பழி வாங்கலான்னு துடிச்சிட்டு இருந்த, ஆனால் இப்போதான் ஈஸ்வரி அத்தை குடும்பத்து மூலமாக எனக்கு உன்னை பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அப்படி பார்க்குறேன், நான் ஒன்றும் ஆனால் அதை கிடையாதுடா, எனக்குன்னு சொந்த அண்ணன் இருக்கான், உன் அண்ணனை அடையிறதுக்காகத்தான் நான் ஆனால் அதை அப்படி இப்படின்னு நாடகம் போட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் தங்கி இருக்கிறதே சாமுண்டீஸ்வரி அத்தை வீட்டில் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கூடிய சீக்கிரமே என் அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணமும் நடக்க போகுது. உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டா, என் வாழ்க்கையை கெடுத்த பாவிடா நீ அப்படின்னு சூரியகலா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. ஏய் நீ பட்டும் திருந்த மாட்டியா, இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான், நிஜமாவே மேலே போய் சேர்ந்துருவா அப்படின்னு போது என்னடா மிரட்டுறியா, இங்கே பாரு உன் மிரட்டலெல்லாம் எப்போவோ முடிச்சு அப்படின்னு இந்த பக்கம் சூரியகலா சொன்னதும் என்னடி ஓவரா பேசிட்டு போறா அப்படின்னு கார்த்திக் செம்மையா வெளுத்து எடுக்கிறாங்க சூரியகலாவை. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.